என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கான அற்புதமான ஆயுதங்களை குறித்து நாம் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். குடும்பங்களிலே ஏற்படுகிற எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், போராட்டங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தரே சொன்னது போல நம்மை திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி இந்த பிசாசு வேறொன்றுக்கும் வரான். இப்படியாய் வருகிற இந்த பொல்லாத சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அநேக உபத்திரவங்களும் போராட்டங்களும் துக்கங்களும், அநேகமாய் வருகிற காரணமற்ற வியாதிகள், காரணமற்ற சண்டைகள், சச்சரவுகள், காரணமற்ற எல்லா விதமான போராட்டங்களும் உபத்திரவங்களுக்கும் பின்னால் இப்படியாய் ஒரு கொடுமையான சத்துரு இருக்கிறான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எல்லா சத்துருவின் போராட்டங்களிலும் இருந்து நாம் ஜெயம் எடுப்பதற்காய் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான ஜெபம் நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிசாசு கூட்டங்களை சங்கரிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்களும் நீங்கள் பிள்ளைகளுமோ உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் ஒரு விடுதலையாய் வெற்றியாய் இந்த உலகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் தியானித்து பார்த்தோமானால் இந்த பொல்லாத சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை எப்படி, எங்கே, எந்த வகையிலே விழுங்கலாமோ, அழிக்கலாமோ, அல்லது உங்கள் சந்தோஷ சமாதானங்களை திருடலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். வானத்தில் இருந்து இந்த பொல்லாத சத்துரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன் என்ற கர்த்தர் நமக்கு அதை எதிர்க்கிற அதிகாரத்தையும் அதில் மேற்கொள்ளுகிற மகா பெரிய வல்லமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பதற்காய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். என் கட்டுகளை யார் உடைப்பார்கள்? எனக்காக யார் ஜெபிப்பார்கள்? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்? யார் ஜெபிப்பார்கள் என்று நாம் அலைந்து திரிவதை காட்டிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களே ஜெயம் எடுக்கும்படியாய் இந்த அதிகாலை ஜெபத்திலே பரிசுத்த ஆவியின் அக்னிமயமான வல்லமையோடு நாம் ஜெபிப்போம். எல்லா பிசாசின் கிரியைகளும் நிச்சயமாய் அழியும். நீங்கள் வெற்றி வாழ்வு வாழ்வீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கும் எனக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் என்ன யுத்தம் இருக்கிறது? எப்படியாய்ப்பட்ட போராட்டம் இருக்கிறது? இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி நாம் போராடி ஜெயிக்க வேண்டும், எப்படி போராடி ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவது எத்தனை நன்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்காகவே எபேசியர் 6:10 ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. இப்படியாய் சொல்லுகிறார். இப்படியாய் உபத்திரவங்கள் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, இப்படியாய் சவால்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கென்று இருக்கிற அநேகமாயிரம் சோதனைகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது. அதோடு நீங்கள் சந்திக்க போகிற மகாபெரிய செங்கடல்கள் உங்களுக்கு எதிராய் வருவது போன்ற பிரச்சனைகள் வரலாம். எதிரியாய் வருகிற யோர்தான் நதியை போன்று சீறி வருகிற, கரை புரண்டோடி வருகிற பிரச்சனைகள் உங்களை ஒருவேளை சூழ வந்து கொண்டிருக்கலாம். எரிகோ கோட்டைகள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாழ்க்கையையும் தடுக்கும்படியாய் எரிகோ கோட்டைகள் போன்ற மகாபெரிய கோட்டைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பார்வோனும் அந்த பலத்த ராணுவமும் கடந்து வந்தது போல தேவ பிள்ளைகளை அழிக்கும்படியாய் ஒரு மகா பெரிய ராணுவமே வந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனோடு இருந்து தேவனுடைய வல்லமையிலே பலப்படுகிற பிள்ளைகளாய்
தேவனோடு இருந்து தீங்கு நாள்களிலே இவைகளை எல்லாம் எதிர்க்கிற வல்லமையோடும் பலத்தோடும் நீங்கள் தைரியமாய் விசுவாசத்திலே நிற்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். மறந்து விடாதிருங்கள். இப்படியாக எபேசியர் 6:10 இருந்து பவுலடியார் இப்படியாய் எது போன்ற வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லுவதோடு அவைகளை எப்படி தீங்கு நாள்களிலே எதிர்ப்பது என்பதை குறித்து சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இதை அறிந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது ஆச்சரியமாய் அதிசயமாய் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வர வேண்டிய தடைபட்டு நிற்கிற காரியங்கள் எல்லாம் உடனடியாய் தடைபட்டு இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் ஒரு வெற்றியும் விடுதலையும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். மாத்திரமல்ல, பிசாசு ஏனென்று தெரியாத பிரச்சனைகள், ஏனென்று புரிந்து கொள்ள முடியாத சந்தேகங்கள், பிரிவினைகள் எல்லாவற்றிலும் அவனை ஜெயம் எடுக்கும்படியாய், ஏன் எதனால் வந்தது என்று தெரியாத எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், குழப்பங்கள், ஆபத்துகள், ஏன் இப்படி, ஏன் இத்தனை கஷ்டங்கள், அதை தொடர்ந்து நஷ்டங்களும் கடன்களும் எங்களை சூழ்ந்து கொண்டதே ஏன் என்று நீங்கள் கலங்கி நிற்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஒரு கிருபையை, கர்த்தருடைய ஒரு ஆவியின் அணிகலனை, அதிகாரத்தை பவுலடியார் இப்படியாக விளக்குகிறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசியாக பவுலடியார் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. நீங்களே பலப்படுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடைசியாக எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சோம், என்னென்னலாமோ செய்து பார்த்தோம், என்ன ராஜதந்திரங்களை செய்து பார்த்தோம், மிரட்டி பார்த்தோம், கோர்ட்டுக்கு போய் பார்த்தோம், போலீஸை வைத்து மிரட்டி பார்த்தோம், பிள்ளைகளை திட்டினோம், அடித்தோம், எத்தனையோ முயற்சிகளை, பலத்தையும் பலாத்காரத்தையும் நாங்கள் பயன்படுத்தினோம், ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் ஒருவேளை எத்தனையோ முயற்சிகளில் தோற்றிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்காரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறாரே. ஆதலினால் எல்லா வழிமுறைகளையும் விட்டுவிட்டு கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதை எப்படி பலப்பட முடியும், எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுக்க முடியும் என்று பார்த்தீர்களே. ஆனால் தொடர்ந்து பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகனை, மகளை, ஈவன் உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை, ஏதோ தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை, எங்கேயோ தனியே படித்துக் கொண்டிருக்கிறவர்களை, எங்கு இருக்கிறார்கள், அவர்களை சுற்றி யார் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், என் கணவனை சுற்றிலும் வேலை செய்கிறவர்கள், அவர் போகிற வழியிலும் வருகிற வழியிலும் அவர் சந்திக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமே. அது போன்ற இடங்களில் எல்லாம் பிசாசு எப்படியாய் வஞ்சிக்க முடியும்? அவனுடைய தந்திரங்களினால் நம்முடைய குடும்பத்தாரை, பிள்ளைகளை, குடும்பத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியும் என்பதை நாம் நன்றாய் அறிந்து, அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் எந்த பிசாசுக்கும், எந்த சாத்தானின் சகல கிரியைகளுக்கும் உங்களை ஜெயிக்க அதற்கு அவைகளுக்கு அதிகாரமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்றே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்னுமாய் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எந்த மனிதனோடும் சக மனிதனோடும் நம்மளை முறைக்கிற, எதிர்க்கிற, கெடுக்க பார்க்கிற, நம்மோடு வழக்காடுகிற எந்த மனிதனோடும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம்.
போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். நல்லா கவனிங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் என் மகள் இப்படியாய் என்னை சீறி பார்க்கிறாள்? ஐயா, என் மகன் ஏன் இப்படி ஒரு விரோதியை போல், ஒரு எதிராளியை போல் இப்படி மாறிவிட்டானே? என் மகளா இப்படி பேசுகிறாள், என் மகள் இப்படி பேசுவாள் என்று நான் என் வாழ்க்கையிலே நினைத்து பார்த்ததே இல்லை. இப்படியாய் என் மகள் என்னை எதிர்க்கிறாள், என் கணவனை இப்படி மதிக்காமல் பேசுவார்கள் என் பிள்ளைகள் என்று நான் என் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அந்த காரியங்கள் என் வீடுகளிலே நடக்கிறது. ஐயா, என் மனைவி இப்படி பேசுவாள், இப்படி என்னை மறுதலிப்பாள், அல்லது இப்படி என்னை சீறி சீறி விழுவாள் என்று நான் எனக்கு எப்பொழுதும் விரோதமாய் பேசுவாள் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை. என் கணவனாய் இப்படி நடக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாய், இத்தனை நாட்களாய், மாதங்களாய் என்னோடு அன்போடு அனுசரணையாய் வாழ்ந்த என் கணவனா இப்படி பேசுகிறார், இப்படி நடக்கிறார், இப்படி கடந்து செல்லுகிறார் என்று நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் பேதுரு இப்படியாய், அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். அன்பான விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் மத்தியிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள். இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள். அக்னியை போல பற்றி எரிகிற அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அக்னியை போல பற்றி எரிகிற அநேக பிரச்சனைகளும் குழப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இவர்களை பார்க்காதிருங்கள். உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, உங்க மனைவியை உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிற எல்லா காரியங்களிலும் இந்த மனிதர்களை நோக்கி பார்க்காதபடி உங்கள் தனி அறையை கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அரங்கத்தில் பார்க்கிற கேட்கிற அற்புதமான உங்கள் பிதாவோடு நீங்கள் அந்த அரங்கத்தில் செய்கிற எல்லா வேண்டுதல்களும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே மனிதர்களோடு, ஈவன் உங்கள் பிள்ளைகளோடும் கணவனோடும் உங்கள் வீட்டாரோடும் போராடுவதை, உங்கள் வீட்டாரோடும் போராடுவதை நிறுத்திவிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். ஐயா, அதற்காக நிச்சயமாய் இப்பிரபஞ்சத்தின் எல்லா அந்தகார லோகாதிபதிகளும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்களை எதிர்க்கருடைய வாழ்க்கையிலே, அவர்கள் ஜீவிதத்திலே, அவர்கள் மாம்சத்திலே எப்படி இவைகள் கிரியை செய்கின்றன என்பதை அறிந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் அவை எல்லாவற்றையும் சத்தியத்தின்படியே அறிந்து நீங்கள் அவற்றிற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, எதிர்த்து போராடும் பொழுது நிச்சயமாய் அவைகள் எல்லாம் சிதறுண்டு போகும். நீங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் காண்பீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தேக ஆவி என்கிற ஆவி அந்த மனிதனை அல்லது அந்த மகனை விட்டு போய்விட்டால் சந்தேகம் என்பதே அங்கே வராது. சந்தேக ஆவி குடும்பங்களிலே கிரியை செய்யும் பொழுது எதற்கெடுத்தாலும் சந்தேகம், நாம் நினைத்து பார்க்காத சந்தேகங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒரே சந்தேகம். எதை எடுத்தாலும், எதை பார்த்தாலும், என்ன செய்தாலும், எதை உடுத்தாலும், எங்கு பார்த்தாலும் சந்தேகம். இந்த சந்தேக ஆவி உங்கள் குடும்பத்தை விட்டு போகும்படியாய் நீங்கள் வைராக்கியமாய் நின்று ஜெபிக்கும் பொழுது, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, என் கணவனை, என் மகனை, என் மருமகனை எந்த வகையிலும் சந்தேக ஆவி ஜெயம் கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா சந்தேக ஆவிகளும் சிதறுண்டு போகும். அருமையான
அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வசனம் 13 தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் உங்களுடைய போராட்டம் இந்த ஆவிகளின் சேனையோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் ஜெயம் எடுத்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் தீங்கு நாட்களிலே எதிர்க்கும்படியாய், ஐயா, பிரச்சனைகள் எந்த வழியில் வந்தாலும் சரி, ஆபத்துகள், ஒருவேளை நீங்கள் வேலை செய்ய இரு இடங்களிலே சில நபர்கள் மூலமாய், சில அதிகாரிகள் மூலமாய், உடன் வேலை செய்கிறவர்கள் மூலமாய், அல்லது உங்கள் தொழிலிலே பக்கத்திலே தொழில் செய்கிறவர்கள் மூலமாய் வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும், எல்லா விதமான சதி சூனியங்களையும், ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்களையும் தீங்கு நாளிலே, இது போன்ற தீங்கு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து ஜெயம் எடுக்கிறவர்களாய், தோல்வியில், நஷ்டத்தில், கடனில், கஷ்டத்தில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர்களாய், உங்களுக்கு திராணி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகள் எங்கே எங்கே பிரச்சனைகளோ அங்கே எல்லாம் ஜெயம் எடுக்கும்படியாய், எங்கே எங்கே உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்களிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. இவை எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்காக நீங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், நன்றாய் கவனியுங்கள். இதை மேலோட்டமாய் சொல்லிவிட்டு போனால் என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அறிந்து கொள்ள முடியாது. ஐயா, இப்படி அறியாமல் இருக்கிறதுனால் அல்லவோ சத்துரு நம்மை வஞ்சித்து விடுகிறான், சத்துரு நம்மை ஏமாற்றி விடுகிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்கவும் ஏமாற்றவும் சதிக்கவும் வருகிற சத்துருவை ஜெயம் கொள்ளும்படியாய் சத்தியத்தை அறிவோம். அறிய வேண்டிய வழியிலே இந்த சத்தியமே உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலையாக்கும். நன்றாய் கவனியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும், ஓ மைட்டி காட், எந்த சூழ்நிலையிலும் தேவ சத்தியம், வேத சத்தியத்தின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் உங்களை பழக்குவித்துக் கொள்ளுங்கள். ஐயா, நீங்கள் சத்தியத்தின்படியே, தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது உங்கள் அறையிலே ஒரு தெம்பை கொடுக்கிற, உங்கள் அறையிலே கட்டப்பட்ட ஒரு அறை கயிற்றை போன்ற அல்லது ஒரு பெல்ட்டை போன்ற ஒரு அற்புதமான கச்சையை போன்ற ஒரு பலனை நீங்கள் மிகுந்த தைரியமாய், நீங்கள் மிகுந்த பலத்தோடு, தைரியமாய், விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நிற்க செய்கிறது. நீங்கள் சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்கள் போன்று சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திரவர்களாயும். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்திலும் நீதியை செய்ய பழகுங்கள், நீதிமானாய் வாழ பழகுங்கள், நீதியையே செய்யுங்கள். அநீதி ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்படாதபடி, அநீதியின்படி எதையும் செய்யாதபடி நீதி மார்க்கத்தை சேர்ந்தவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மார்க்கவசமாய் நீதி இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எவனும் உங்களை அழிக்கவோ, கொல்லவோ, நாசமாக்கவோ உங்கள் பக்கமாய் வர முடியாதபடி, எந்த ஆயுதமும் உங்கள் மார்பகத்தை தாக்காதபடி, உங்கள் நெஞ்சு கூட்டை தாக்காதபடி, உங்களுடைய முக்கியமான பகுதிகளை, குடும்பத்தில் முக்கியமான, வாழ்க்கையில் முக்கியமான, ஜீவிதத்தில் முக்கியமான பகுதிகளை தாக்காதபடி நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மறந்து விடாதிருங்கள். இதை மறந்த அநேகர் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோற்றிருக்கிறார்கள்.
இதை மறந்த அநேகர் வாழ்க்கையிலே பெரிய யுத்தத்தில் நிற்கிறவர்களாய் காணப்பட்ட போதிலும் இந்த பாதரட்சையை கால்களிலே தொடுக்காதவர்கள் இந்த யுத்தங்களிலே ஜெயித்ததாய் சரித்திரமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிற பணியிலே நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென், மாற்றமே இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிற பணியிலே நீங்கள் ஜெபிக்கவும், அவைகளிலே நிற்கவும், அவர்களோடு சேர்ந்து கொள்ளவும், அவைகளோடு பணி செய்யவும், அதற்கு ஆதரவாய் இருக்கவும் நின்றுதான் ஆக வேண்டும். இதை யாரும் மறுக்க முடியாது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போல் அதை கடைபிடிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு யுத்த வீரனுக்கு அவன் பாதரட்சை அணிந்து செல்லுவது எவ்வளவு முக்கியமோ, முள்ளும் கல்லும் கொறுக்கும் மோசமான காரியங்களுமாய் இருக்கிற தாறுமாறாய் இருக்கிற தரைகளிலும் அது போன்ற இடங்களிலும் கடந்து செல்லுகிற ஒரு வீரனுக்கு எத்தனை பாதரட்சை முக்கியமோ, அப்படி ஆவியின் யுத்தத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை பற்றிய அக்கறை, சுவிசேஷத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த அற்புதமான உன்னத அனுபவம் இருக்க வேண்டும். அதை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நிற்க வேண்டும். பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். ஆமென். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே. பொல்லாங்கன் இந்த பிசாசு எய்யும் எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாந்திரீகம் என்றும் பில்லி சூனியங்கள் என்றும் உங்கள் பிள்ளைகளை, மகளை, மகனை, உங்கள் கணவனை, குடும்பத்தை அழிப்பதற்கென்றும் பொல்லாங்கன் அக்னி அஸ்திரங்களை எய்கிறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசு அக்னி அஸ்திரங்களை, அக்னி நாவுகள் போன்ற அம்புகளை போன்ற ராக்கெட்டுகளை போன்ற அக்னி அஸ்திரங்களை எல்லாம் தேவ பிள்ளைகளின் மீதும், அவர்கள் பிள்ளைகளின் மீதும், அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்கு விரோதமாய், தொழில்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்கன் எய்கிற அக்னி அஸ்திரங்கள், தீயாய் பற்றி எரிக்கிறது போன்ற அக்னி அஸ்திரங்களை எரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவைகளை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அவன் என்ன செய்தால் என்ன, எத்தனை மந்திர சூனியங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு விசுவாசத்தின் ஆவியின் பட்டயத்தை, ஆமென், விசுவாச கேடகத்தை கையிலே எடுத்துக் கொள்ளும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் தடுத்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். இது போலவே இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் நன்றாய் கவனியுங்கள். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உங்கள் இரட்சண்யம் என்கிற தலைச்சீராய் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இரட்சிப்பை ஒரு நாளும் நீங்கள் இழந்து போகலாகாது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 62 உங்கள் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல் எரிய வேண்டும். உங்கள் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல் இருக்க வேண்டும். உங்கள் பலிபீடத்திலே அக்கினி ஒரு நாளும் அவிழ்ந்து போகலாகாது. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் இரட்சண்யம் ஒரு நாளும், உங்கள் இரட்சிப்பு ஒரு நாளும் குறுகியோ அழிந்தோ இல்லாமலோ போகாதபடி அதை தலைச்சீராவை போன்று யுத்தத்திலே கடந்து செல்லுகிற போர் வீரர்கள் எப்படியாய் தலைக்கவசங்கள் இல்லாமல் போகவே மாட்டார்களோ, அவர்கள் அப்படி தலைக்கவசம் அழியாமல் எந்த ராணுவத்திலும் எந்த ராணுவத்தாரும் கடந்து செல்லுவதில்லை. அதுபோல நீங்களும் ரட்சிப்பாகிய இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை தலையிலே அணிந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் எங்களை ஜெயிக்க முடியாது என்ற வேத வசனங்களை சொல்லி தைரியமாய் அறிக்கையிடுங்கள். எங்களை, எங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை பிசாசே என்று நீங்கள் சத்தமாய் சொல்ல முடியும். வரும் நாட்களிலே இந்த ஆவியின் பட்டயத்தை
காரியத்தை குறித்து உங்களுக்கு அற்புதமும் அதிசயமாய் அழகான வார்த்தைகளினால் உங்களுக்கு நாங்கள் போதித்து ஜெபிக்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் ஊழியங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இப்படியாய் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்படியாய் எந்த சமயத்திலும் சகலவிதமான காரியங்களுக்கும் நீங்கள் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்யும் பொழுது நிச்சயமாய் எல்லா பிசாசின் அக்கினி அஸ்திரங்களும் அழிக்கப்படும். எல்லா சத்துரு கோட்டைகளும் நிர்மூலமாகும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள் இல்லாமல் போகும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்கவும் கெடுக்கவும், உங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் அழியும். நீங்கள் இப்படியாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எவ்வகையிலும் இடம் கொடாதபடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் சகல சகர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொண்டு நிற்கும் பொழுது, அப்படியாய் நின்று பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ ஜெயம் எடுப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா அக்னிமயமான ஆயுதங்களும் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். பிசாசின் தந்திரங்களில் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படியாய் போராடி ஜெபித்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை பெறுவீர்கள். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானத்தை, வெற்றியை, சந்தோஷத்தை, சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, குடும்பத்திலே ஏனென்று தெரியாத பிரச்சனைகள், குடும்பத்திலே எத்தனையோ ஆபத்துகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களுமாய் காணப்படுகிற இடங்களிலெல்லாம் இந்த போராட்டம் ஏன் வந்தது? ஏன் இத்தனை பிரச்சனைகள்? ஏன் என் மகள் இப்படி இருக்கிறாள், மகன் இப்படி வாழுகிறான்? ஏன் குடும்பத்திலே ஒரு மாற்றம் இல்லை? வரவேண்டிய நன்மைகள் தாமதமாகிறது, கிடைக்க வேண்டிய காரியங்கள் தடைபடுகிறது, வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறது. ஐயா, எங்களுக்கு விரோதமாய் யார் யாரோ ஏதோ செய்வது போல் தெரிகிறது. நாங்கள் வளர மேன்மை அடைய சான்ஸே இல்லாதது போல் இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிற இந்த அக்னிமயமான ஜெபத்தின் மூலமாய் கஷந்துரு கபரதரபோ ஒரு சந்தரபா சந்துரு கபரதரபோ மைட்டி காட். என் தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் கடைசியாக எங்கள் தெய்வமே, நாங்கள் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாய், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்படும்படியாய் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகமும் வல்லமையும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று குடும்பத்திலே ஜெயம் எடுக்கிறவர்களாய், குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்கிறவர்களாய், glory, எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஆமென், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய், ஓ லார்ட், in the mighty and glorious name of Jesus, இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாய் நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய், நாங்களும் எங்கள் குடும்பமுமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். ஆமென். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் எந்த வகையிலும் எங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி, எந்த வகையிலும் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ குடும்பங்களையோ தொடாதபடி, எங்களுக்கு கொண்ட யாதொன்றையும் மீதும் அவர்களுடைய கரம் இறங்காதபடி இரத்த கோட்டைக்குள்ளே மூடி பொதிந்து பாதுகாக்கிறோம். ஆமென்.
ஆமென். தீங்கு நாளிலே என் தெய்வமே நாங்கள் அவைகளை எதிர்க்கத்தக்கதாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்றும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் இன்றே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆக்கா சந்தா ரபா ஓ சந்தா ரபதர சந்து ருக்கபரதரபோ சந்தா ரபதரபதர சக்க ரபதரபதுரு சந்தர கபோரு கபரதரபோ. என் தெய்வமே சத்தியம் என்னும் அரைக்கச்சையை ஐயா அறையிலே கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் சமாதான சுவிசேஷத்தை ஓ பாதரட்சையை போல் கால்களிலே தொடுத்தவர்களாய் ஓ க்ளோரி ஆமென். பொல்லாங்கவன் எய்கிற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் எங்கள் வருமானங்களுக்கும் விரோதமாய் எங்களை நஷ்டப்படவும் கஷ்டப்படவும் கடன்படவும் வியாதியிலும் வருத்தத்திலும் கட்டி வைத்திருக்கிற கட்டி வைப்பதற்காய் பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிந்து போகத்தக்கதாய் விசுவாச கேடகத்தை பிடித்தவர்களாய் நிற்கிறோம். ஆமென். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஃபாதர் இன் தி மைட்டி அண்ட் glorious name of Jesus ஒவ்வொரு பிள்ளைகளும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். ஆவியின் பட்டயத்தோடு எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். Thank you Lord. ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதெல்லாம் நாங்கள் அறிகிறோமோ ஆபத்து வருகிறது போல் தெரிகிறது, சிக்கல்கள் வருகிறது போல் தெரிகிறது, சிக்கல்களும் குழப்பங்களும் ஆபத்துகளும் வந்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற ஆமென் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெப வீரர்களாய் மாறும்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் எல்லா விதமான அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் நிற்கிறோம். குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டாக்குகிற ஐயா குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் இன்றோடு அழிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளின் திருமண வாழ்க்கைகளை தடை செய்கிற ஆமென் திருமணங்களை தாமதப்படுத்துகிற இடைஞ்சல்களை கொண்டு வருகிற திருமணமான பிள்ளைகளுக்கு பிள்ளை பேரை தாமதிக்க செய்கிற அதை கொல்லவும் அழிக்கவும் நாசமாக்கவும் தடுக்கவும் நிற்கிற பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகள் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆக்கா சந்தா ராபாதா ராதா ரபா சக்கா ராபாதா ரபோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து ஐயா மனசோர்வோடும் மன வருத்தத்தோடும் பயத்தோடும் டிப்ரெஷனோடும் இருக்கிற தேவ பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளின் பிள்ளைகளுமாய் நிற்கிறவர்களிடம் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியும் குழப்பத்தின் பலகீனத்தின் ஆவியும் எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே அழியும்படியாய் தேவ பிள்ளைகள் வெற்றி வாழ்வு வாழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சந்தேக ஆவிகள் போட்டிகள் பொறாமைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற குடும்பத்திற்குள்ளும் குடும்ப வாழ்க்கையிலும் எழும்புகிற எல்லா பெருமையின் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் சங்கரிக்கப்படும்படியாய் இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவர்கள் ஞானத்திலும் புத்தியிலும் விவேகத்திலும் ஐயா படிப்பதற்கு இருக்கிற வைராக்கியத்திற்கும் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே நிர்மூலமாகும்படியாய் நல்ல ஞானமும் பலமும் சத்துவமும் அறிவும் படிக்கிற திறமையும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களும் சோர்வுகளும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் வெளிநாட்டு பிரயாணங்களுக்காய் நல்ல கான்ட்ராக்டுகளுக்காய் தொழில்
தொழிலிலே நல்ல மாற்றங்களுக்காய் மறுமலர்ச்சிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இன்றே இப்பொழுதே அது தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். மா சந்தா ரபா சந்தா ரபாரா சந்து குருபரா தரபா சந்தா ரபதரா சந்து ருக்கபரா தரபது ருபரா சந்தா ரகபரு தரபா. எங்கே இவர்கள் வீடுகளிலே சூரியங்கள் வைக்கப்பட்டதோ ஐயா, இவர்கள் வேலைகள் முடிய வேண்டிய பிசினஸ்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வானத்தின் பலகணிகளாய் வானத்தின் மதகுகளாய் திறந்து விடப்பட்ட ஆசீர்வாதங்களை தடை செய்கிற, அதை டிலே செய்கிற, அதை தாமதப்படுத்துகிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகளும் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஐயா, மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிறவராய் எங்கள் சேனாதிபதியாய் யுத்த வீரனாய் ஜெய வீரனாய் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து செல்லும்படியாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா ஆபத்துகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு மாபெரும் ஜெயம் உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான அந்தகார சக்திகளும் எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும் இப்பொழுதே. லார்ட் தேங்க்யூ மாஸ்டர். ஐயா, நாங்கள் அறிகிற தெரிகிற பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாய் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் அறிந்த தெரிந்த தேவ மனிதர்களுக்காய் ஆமென் ஜெபிக்கிற ஆவியிலே ஜெபிக்கிற மன உறுதியை ஒவ்வொரு பேரும் பெற்றுக் கொள்ளும்படியாய் எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து ஜெயம் எடுக்கிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை, அதற்குள்ள அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதற்காய் நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் டாடி. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிற கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். பிசாசின் தந்திரங்களோடு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லோருக்காகவும் எதிர்த்து நிற்கும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறோம். அக்கா சந்தா ராபாதா ராதாரபா சந்துரு கபரதரவோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் மூலமாய் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு வரவேண்டிய தேவ ஜனங்களுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகள், பதவி உயர்வுகள், ஆமென், ப்ரமோஷன்கள், செழிப்புகள், ஐஸ்வரியங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் நடக்க வேண்டிய எல்லா ராஜரீக மேன்மைகளுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சக்திகள் அழிவதாக இன்றே இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனிதனாய் நின்று கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் நின்று பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாய் நின்று கட்டளை கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திர சூதியங்கள், சதி சூனியங்கள், பிளாக் மேஜிக், விட்ச்கிராஃப்ட்கள், பிசாசின் எல்லா ஆதிக்கங்களும் ஆலோசனைகளும் தந்திரங்களும் இன்றே அழிவதாக. ராகாபாரா சந்து ருக்காபாரா தரபா ஓ ருக்காபாரா சந்து ருக்காபாரா தரபோ துருபாதரபோ. எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள் விழிந்து தரமட்டமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. செங்கடல்களிலே செங்கடல் போன்று யாரும் கடந்து செல்ல முடியாத காரியங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் அறுப்பு காலத்திலே கரை புரண்டோடி வருகிற யோர்தான்கள் இரண்டாய் பிரிந்து பின்னிட்டு ஓடும்படியாய் இப்பொழுதே தேவ மகிமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக. சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உம்முடைய பிள்ளைகளை பற்றி கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இப்படித்தான் போராடி ஜெபிக்க வேண்டும். ஐயா, உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை நீங்கள் அறிந்து சத்தியத்தின்படியே நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சத்தியத்தின்படியே நீங்கள் போராடும் பொழுது, உங்க வீட்டில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே, உங்கள் ஊழியங்களில், வியாபாரங்களிலே, உங்கள் எல்லா காரியங்களிலும், எங்கும் எதிலும் எப்பொழுதும் பிசாசு ஜெயம் கொள்ள முடியாது. போராட்டம் வரும், உபத்திரவங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆபத்துகள் கூட வரலாம். ஆனால் இப்படியாய் போராடி ஜெபிப்பீர்களே ஆனால் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் வாழ பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, ஆள பிறந்தவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயம் எடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.